ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் ரோல் எதுவும் செய்யலை. இந்த ஐஸ்கிரீம் ரோல் மிஷின் எப்படி வேலை செய்யுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் ரோல் மிஷின். இது வந்து கூலக்ஸுங்கிற ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க. அவங்க ஆந்திராவில் விஜயவாடாவில் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்கே தான் இருக்குது. இந்த மாடல் பேர் CB360F மினி ஐஸ்கிரீம் ரோல் மிஷின். இதுதான் ஐஸ்கிரீம் ரோல் செய்கிற பிளேட்டு. இந்த பிளேட்டோட அளவு 14 இன்ச்சு, 14க்கு 14 இன்ச் அளவு இருக்கிற பிளேட்டு. இது ரேடியேட்டர் மாதிரி, கார்லலாம் இருக்கிற ரேடியேட்டர் மாதிரி. இதுக்கு பின்னாடி ஃபேன் இருக்கும். நம்ம மிஷினை ஆன் பண்ணதையுமே உள்ளே இருக்கிற கம்ப்ரெசர் ஆன் ஆயிரும். ஆன் ஆனதையுமே மோட்டர் ஓடும். உள்ளே இருக்கிற கேஸ் கூலிங் ஆக ஆரம்பிக்கும். கூலிங் ஆனதையுமே மேலே இருக்கிற பிளேட்டை கூலிங் ஆக ஆரம்பிக்கும். இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது டீஃபாரஸ்டிங் சுவிட்சு பட்டனு. இது எதுக்குங்கிறது கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த மிஷினை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போது மேலே இருக்கிற பிளேட் எப்படி கூலிங் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ள கம்ப்ரெசர் ஓடுது. மிஷின் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் மிஷின் பிளேட் கூலிங் ஆகிரும். இப்போ பாருங்கள், பிளேட் கூலிங் ஆகிட்டுருக்கு. முழுசாக கூலிங் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். இப்போ ஃபுல்லாக கூலிங் ஆகிடுச்சு. பிளேட் முழுக்க கூலிங் ஆகிடுச்சு. இது கூலிங் ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் மிக்ஸை ஊற்றி நம்ம என்ன வேணாலும், பிஸ்கெட்டு, கேக்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ணலாம், ஐஸ்கிரீம் ரோல் பண்ணலாம். இது ஸ்க்ராப்பர். இதில் தான் ஐஸ்கிரீம் ரோலெல்லாம் உருட்டி எடுக்கிறது. இது 3 இன்ச்சு ஸ்க்ராப்பர். இது 4 இன்ச்சு ஸ்க்ராப்பர். இப்போல்லாம் இது ஐஸ்கிரீம் ரோல் செய்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்க்ராப்பரை. முதல்லலாம் இது பெயிண்ட் வேலை செய்கிறவங்க இதை செவுத்தில் இருக்கிற பெயிண்ட்டை சுரண்டி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இப்போ பிளேட் வந்து ஃபுல்லாக கூலிங் ஆகிடுச்சு. இந்த பிளேட் வந்து கூலிங் ஆகும்போது வந்து இதில் பனிக்கட்டி மாதிரி உருவாகிறதுக்கு காரணம் வந்து காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை வச்சே அந்த பிளேட்டில் வந்து பனித்துகள்கள் வந்து உருவாகுது. பாருங்கள், ஃபுல்லாக கூலிங் ஆகிடுச்சு. இதெல்லாமே கூலிங் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாமே பனி தான், ஐஸு. இப்போ மெஷின் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பச்சை கலர் பட்டன் எதுக்காக அப்படிங்கிறது இப்போ நான் காட்டுறேன், எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது காட்டுறேன். இது வந்து பிளேட் மேலே இருக்க ஐஸ் கட்டியை வந்து சீக்கிரம் உருக வச்சிடும். இது அதுக்கு யூஸ் ஆகுது. இல்லைன்னா வந்து ஐஸ் வந்து உருகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது உடனே பிளேட் மேலே இருக்கிற ஐஸை வந்து சீக்கிரம் உருக வைக்கிறதுக்காக இந்த க்ரீன் கலர் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட்டர் மாதிரி. இதை ஆன் பண்ணோம்னா அந்த பிளேட் மேலே இருக்கிற ஐஸை வந்து உருக வச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐஸ்கிரீம் ரோல் மெஷின் பற்றி ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இனி அடுத்த வீடியோவில் மெஷினுக்குள்ளே என்ன இருக்குது, அதில் என்ன விதமான மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.